ஆழ்வான் என்பவர் கூரம் என்னும் திவ்ய கஷேத்திரத்தில் அவதாரம் செய்தார். ஸ்ரீவத்சாங்கமிஸ்வரர் என்பதாக அவருக்கு திருநாமம். ஆனால் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களை சொல்லும் பொழுது அந்த திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களிலெல்லாம் ஆழங்கால் பட்ட பொழுது அதில் அப்படியே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆழ்வார்கள் அனுபவித்ததொரு பிரேம பாவத்தில் ஆழங்கால் படுவதினாலே இவருக்கு ஆழ்வான் என்னும் திருநாமம் சித்தித்தது. சுவாமி எம்பெருமானாரே இவரை ஆழ்வான் என்று அழைத்ததாகத்தான் நாம் குரு பரம்பரைகள் வாயிலாக அறிகின்றோம். திவ்ய பிரபந்த பாசுரங்களின் விளக்கங்களில் பல இடங்களில் கூரத்தாழ்வானை குறித்து குறிப்புகள் வருகின்றன. ஆழ்வான் மிக மிக மென்மையானவர், மிருதுவானவர். எந்த ஒரு ஜீவனுக்கும் துன்பத்தை சகிக்காதவர். யாருக்குமே அவர் துன்பத்தை சகிக்க மாட்டார். வசுதேவரை போல, நந்தகோபரை போல ஆழ்வான் பரம சாத்வீகராக திகழ்ந்தார் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு. ஒரு சமயம் சுவாமி ராமானுஜர் அமுது செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். இலை பறித்து வரச் சென்றவர் இதுவரையிலும் வரவில்லை. யாரோ ஒருவர் இலை பறிக்க சென்றிருக்கிறார், ஆனால் இன்னமும் அவர் வரவில்லை. எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ராமானுஜர் கேட்டார், என்னப்பா இது, இலை பறிக்க சென்று இவ்வளவு நாழிகையாகி விட்டதே, இதுவரையிலும் வரவில்லையே? ஆமாம், யார் சென்றிருக்கிறார்கள்? இன்று இலை பறித்து வர யார் சென்றிருக்கிறார்கள் என்று கேட்டவுடன் அருகில் இருந்தவர் சொன்னார், சுவாமி கூரத்தாழ்வான் சென்றிருக்கிறார். அப்படியா? கூரத்தாழ்வானா? நன்றாக போச்சு, போ, உடனே அந்த இடத்திற்கு செல்லுங்கள், அங்கே கூரத்தாழ்வான் மயங்கி இருப்பார், அவரை அழைத்து வாருங்கள் என்று ராமானுஜர் சொன்னார். ஒன்றும் புரியவில்லையே. இலை பறிக்க சென்றிருக்கிறார் ஆழ்வான், ஆனால் மயங்கி இருப்பார், அவரை அழைத்து வாருங்கள் என்று ராமானுஜர் சொன்னதற்கு என்ன பொருள்? இந்த பொருள் விளங்காமலேயே அங்கு சென்று பார்த்தால் உண்மையிலேயே வாழை மரத்தின் அருகிலே கூரத்தாழ்வான் மயக்கமடைந்து சோர்ந்து அமர்ந்திருந்தார். ஐயோ, ஆழ்வானே என்ன ஆயிற்று? ஏன் இப்படி ஒரு மயக்கம்? என்ன நேர்ந்தது என்று கேட்டால் ஆழ்வானுக்கு உதடுகள் துடிக்கின்றன, கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. ஒன்றும் புரியவில்லை. அப்புறம்தான் சற்றே அவரை ஆஸ்வாசம் செய்து அதன் பின்னர் நடந்ததை அறிந்தார்கள். என்ன நேர்ந்தது தெரியுமா? ராமானுஜருக்காக நல்ல துளிரான வாழை இலையை பறிப்பதற்கு ஆழ்வான் அங்கு இருக்கக்கூடிய வாழை மரத்தில் அந்த தளிர் வாழை இலையை சற்றே கத்தியினால் அப்படி கேறிய பொழுது அதிலிருந்து தண்ணீர் வடிந்ததை கண்டு, ஐயோ, இளம் வாழை இலையாயிற்றே, அதற்கு இப்படி கண்ணீர் வழிகின்றதே, அதனை நாம் ஜீவஹிம்சை செய்துவிட்டோமோ, ஐயோ, இந்த வாழை மரம் என்ன துன்பத்தில், என்ன துயரத்தில் ஆழ்ந்திருக்குமோ என்று நினைத்து ஆழ்வான் அப்படியே மூர்ச்சை அடைந்து விட்டாராம். என்ன ஒரு பாவம் பார்த்தீர்களா? யாருக்காவது இப்படி தோணுமா? ஜீவகாருண்யம் என்பது அந்த எம்பெருமானாருடைய சரித்திரத்தில் ஒவ்வொரு சிஷ்யர்கள் திறத்தில் நாம் பார்க்க போகிறோம். அப்படி ஒரு ஜீவகாருண்யம். மேலும் மற்றொரு சமயத்தில் ராமானுஜரிடத்தில் ஒரு சிறு பிள்ளை இருந்தார். அவர் காது கேட்காதவர், அவருக்கு வாய் பேச வராது. ஆனால் அவருக்கு ராமானுஜரிடத்தில் பக்தி உண்டு. எப்பொழுதும் ராமானுஜரை தியானித்துக் கொண்டிருக்க ஒரு நாள் ராமானுஜர் அந்த ஊமை பிள்ளையை தன்னந்தனியாக அழைத்து ஒரு அறைக்குள்ளே அந்த பிள்ளையை அழைத்துச் சென்று மற்றவர்கள் யாரும் பார்க்காத நிலையில் அறையினுடைய கதவுகளை எல்லாம் சாற்றி வைத்துக் கொண்டு அந்த ஊமை பிள்ளையை கீழே அமர்த்தி வைத்து தான் உயர்ந்த ஆசனத்தில் அமர்ந்து கொண்டவராய் ராமானுஜர் தன்னுடைய திருவடிகளை எடுத்து அந்த ஊமை பிள்ளையின் தலையின் மீது வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார். ஏனென்றால் இவனுக்கோ காது கேட்காது, எதை உபதேசம் செய்வது? காது கேட்காதவனுக்கு என்ன விஷயத்தை உபதேசம் செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. சரி, ஏதாவது சொல்ல வைக்கலாம் என்றால் அதற்கு என்ன வழி? காதும் கேட்காது, வாயும் பேசாது, ஆனால் ராமானுஜ பக்தி மட்டும் அவனிடத்தில் நிரம்பி இருக்கிறது. தான் ராமானுஜரையே தஞ்சமாக நினைத்திருக்கிறான். அப்படி ஒருவனுக்கு, இந்த பிள்ளைக்கு நற்கதி உண்டாக வேண்டும் என்று நினைத்தவராக சுவாமி ராமானுஜர்
யாரையும் அழைக்காமல் அந்த ஊமை பிள்ளையை மட்டும் அழைத்து அவனை அமர்த்தி வைத்து அவனுடைய தலையில் தன்னுடைய திருவடிகளை தூக்கி வைத்து ஆசீர்வாதம் செய்கிறார். இந்த காட்சியை கூரத்தாழ்வான் பார்த்து விட்டார். ராமானுஷர் இவ்விதம் அந்த ஊமை பிள்ளைக்கு அனுகிரகம் செய்வதை கூரத்தாழ்வான் பார்த்துவிட்டு, ஐயோகோ, நாம் இப்படி வித்வானாய் பிறந்து கெட்டோமே, சாஸ்திர ஞானத்தினாலே கெட்டோமே, இவனை போன்று ஒரு ஊமை பிள்ளையாக பிறந்திருந்தோமேயானால் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தை அடைந்திருக்கலாமே. நேரடியாக ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தை அடையாமல் நாம் நல்ல வித்வானாக, சாஸ்திரஜனாக, நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்பவனாக பிறந்து கெட்டோமே, பாழாய் போனோமே என்று கூரத்தாழ்வான் வருத்தப்பட்டாராம். என்ன ஒரு நிஷ்டை! ஓடி வந்து அவருடைய திருமாளிகைக்கு ஓடி வந்து ராமானுஜர் உபதேசம் செய்திருக்கிறார். அடுத்தது ஒரு ஊமைக்கு ராமானுஜர் செய்த அனுகிரகத்தை பார்த்து கூரத்தாழ்வான் தனக்கு அப்படி ஒரு அனுகிரகம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கி இருக்கிறார். அதே போன்று இவர் திருவாய்மொழி காலக்ஷேபங்கள் சாதித்தாரேயானால் அது ஒரு அழகு, அது ஒரு அனுபவம், அது ஒரு தெய்வீகமான அனுபவம். ராமானுஜருக்கு கிடாம்பியாச்சான் என்று ஒரு சிஷ்யர் இருந்தார். அடுத்த தொடரில் கிடாம்பியாச்சான் வைபவத்தை பார்க்க போகிறோம். ஒரு நாள் ராமானுஜருக்கு கைங்கரியம் செய்வதற்கு அந்த கிடாம்பியாச்சான் சற்றே தாமதம் செய்து வந்தான், விளம்பித்து வந்தான். ராமானுஜர் கேட்கிறார், என்னப்பா எப்பொழுதும் சரியான சமயத்தில் வந்து விடுவாயே, இன்றைய தினத்தில் நீ காலதாமதமாகி வந்ததே என்று கேட்க அவர் சொன்னார், இல்லை, நான் இன்றைய தினத்தில் கூரத்தாழ்வானுடைய காலக்ஷேப கோஷ்டிக்கு சென்றிருந்தேன் என்று சொன்னார். அப்படியா? ஆழ்வான் திருவாய்மொழி சாதிக்கிறாரா? ராமானுஜருக்கு என்ன ஆசை தெரியுமா? ஆழ்வான் கூரத்தாழ்வான் திருவாய்மொழிக்கு அர்த்தங்கள் அருளி செய்வதை தான் இருந்து கேட்க வேண்டும் என்பதாக ஒரு ஆசை உண்டு. ஆனால் ஆழ்வான் சிஷ்யனாகவும் ராமானுஜர் ஆச்சாரியராகவும் இருப்பதினாலே ராமானுஜருக்கு அத்தகையதொரு வாய்ப்பு கிடைத்ததே கிடையாது, கிடைக்கவும் முடியாது. இருப்பினும் கூரத்தாழ்வான் எப்படி திருவாய்மொழிக்கு அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவதற்கு ராமானுஜருக்கு பேராவல் உண்டு. அதிலும் சில பல விஷயங்களை சிஷ்யர்கள் வந்து சொல்லுவார்கள். அதனால் சிஷ்யர்களை கேட்டு கேட்டு இன்றைய தினம் என்ன சொன்னார், என்ன பாசுரம் நடக்கிறது, அந்த பாசுரத்தின் அர்த்தத்தை எவ்விதம் அருளி செய்தார், முன்பின் அர்த்தங்கள் என்ன சொல்லப்பட்டன என்றெல்லாம் சிஷ்யர்களை கேட்டு கேட்டு, ஆஹா, ஆழ்வானுக்கு ஆழ்வார்த்திடத்தில் எப்படி ஒரு ஈடுபாடு, இந்த திருவாய்மொழியை செய்விப்பதில் தான் கூரத்தாழ்வானுக்கு எப்படி ஒரு ஈடுபாடு என்று ராமானுஜர் உள்ளம் மகிழ்ந்து கொண்டாடுவார். தன் சிஷ்யன் எப்படியெல்லாம் காலக்ஷேபங்கள் சாதித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அறிவதற்கு ராமானுஜருக்கு ஆவல் உண்டு. அதனால் ஆழ்வானுடைய காலக்ஷேபத்திற்கு சென்று வரக்கூடிய சிஷ்யர்களை அவ்வப்பொழுது வினவி நடைபெறக்கூடிய விற்த்தாந்தங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பார். அதிலும் பரமசாத்திகரான கூரத்தாழ்வான் இந்த திருவாய்மொழிக்கு அர்த்தங்கள் சொல்லும் பொழுது உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன் என்று அந்த பாசுரத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஆழ்வான் சொல்லுவாராம், பார்த்தீர்களா எப்படி ஒரு அசங்கேய கல்யாண குணகண மகோதரே என்று ஆச்சரியமான திரு கல்யாண குணங்களை உடைய பரம்பொருள் வர்ணிக்கப்படுகின்றது. இப்படி பரம்பொருளுடைய மேன்மையை அறியாமல், அந்த பெருமையை அறியாமல், பிரம்மத்திற்கு குணங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்களே ஒரு சிலர் எல்லாம், இப்படி பிரம்மத்திற்கு நிர்குணத்தை சொல்லக்கூடியவர்களுடைய கழுத்தை நெரிப்பதை போன்றென்றோ ஆழ்வாருடையதான திவ்ய சீசுக்தி விளங்குகிறது என்று ஆவேசம் வந்தவரை போல அருளி செய்வாராம். ஒரு நாவீறு, ஒரு காம்பீரியம், அதுவும் ஆழ்வாருடைய ஈரச் சொற்களை எல்லாம் அனுபவித்து அதிலும் பரபக்ஷ பிரதிக்ஷேபம் சித்தாந்த ஸ்தாபனம் என்பதாகத்தானே பரமாத்மாவினுடைய திரு கல்யாண குணங்கள், அவன் ஹேய பிரத்தினீகன், கெட்ட குணங்கள் அற்றவன், கல்யாணிகனான என்று உயர்ந்ததான திரு கல்யாண குணங்களை உடையவன் என்பதை ஸ்தாபிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் கூரத்தாழ்வானா இவர் பரமசாத்விகரான அந்த மகனியரா இப்படி ஒரு வீறு கொண்டு அந்த மிடற்றோசையுடன் அருளி செய்கிறார் என்று மற்றவர்கள் நினைக்கும்படியாக ஆழ்வானுடையதான காலக்ஷேபம் நடைபெறுமாம். ஆகையால் தற்பொழுது கிடாம்பியாச்சான் விளம்பித்து வந்தவுடன் ராமானுஜர் ஆவல் பொங்க, கூரத்தாழ்வானுடைய காலக்ஷேபத்திற்கு சென்றிருந்தாயா? சரி சரி, இன்றைய தினம் ஆழ்வார் என்ன சொன்னார்? இவ்வளவு காலம் நீ தாமதித்து வருவதற்கு ஆழ்வான் நிறைய விஷயங்களை சொல்லி இருக்க வேண்டும் போல் இருக்கிறது. சரி, என்ன சொன்னார் ஆழ்வான்? ஒன்றும் சொல்லவில்லை. என்னது ஒன்றும் சொல்லவில்லை? இன்றைய தினம் காலக்ஷேபத்தில் என்ன கட்டம்?
என்ன பகுதி? பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பெரிய பாரதம் கை செய்து ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும் என்று பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் பதிகம். கண்ணன் எப்படி பிறந்தான், எப்படி வளர்ந்தான், அந்த பாண்டவர்களை ரட்சிப்பதற்காக எத்தனை விதமான மாயா வினோதங்களை எல்லாம் செய்தான். நம்மாழ்வார் கிருஷ்ண திருஷ்டா தத்துவத்தில் ஆழங்கால் பட்டவர். கிருஷ்ணன் என்னும் அந்த தத்துவமே வடிகொண்டு வந்தவராக திகழக்கூடியவர் நம்மாழ்வார் இல்லையா? ஆகையால் ஆழ்வார், அந்த நம்மாழ்வார் பெருமாளை விட்டோமே, நாம் பெருமாளை இழந்து விட்டோமே. ஏனென்றால் கண்ணன் பரமபரித்து சுமார் 40-45 நாட்கள் கழித்து நம்மாழ்வார் பிறந்தார் என்பதாக குரு பரம்பரை. அந்த கண்ணனை நான் சேவிக்கவில்லையே, அந்த கண்ணனை அனுபவிக்கவில்லையே, கண்ணனை பிரத்யட்சமாக நான் அனுபவிக்கவில்லையே என்னும் ஒரு குறை ஆழ்வாருக்கு உள்மனசில் இருந்ததினாலே அதனை காண்பிப்பாராம். அதுபோன்று இப்பொழுது அருளி செய்தார். அந்த பாசுரத்தை கூறத்தாழ்வான் காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அதுதானே. ஏன் என்ன சொல்ல, எங்கே சொன்னார்? ராமானுஜர் கேட்கிறார், ஆச்சான் ஏன் ஆழ்வான் ஒன்று சொல்லவில்லையா? சுவாமி பிறந்தவாறும் 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 வளர்ந்தவாறும் என்று அந்த பாசுரத்தை ஆரம்பிப்பார். அப்படியே மோகித்து விடுவார். உதடுகள் துடிக்கும், உள்ளத்தில் உயிர் பெறும், கண்களில் கண்ணீர் பெருகும். அப்படியே என் பிரபோ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும். சுவாமி, இந்த பாசுரத்தை அருளிச் செய்ததான நம்மாழ்வாருடைய நிலை என்ன என்பது தெரியாது. ஆனால் இந்த பாசுரத்தை ஆரம்பிக்க ஆரம்பிக்க கூரத்தாழ்வானுடைய நிலை அப்பப்பா சொல்லுதற்கு தரமன்று. அப்படியே அதில் மோகித்து மோகித்து விழுந்து விழுந்து நாங்களும் அவர் காலக்ஷேபம் சாதிக்க போகிறார், இந்த பாசுரத்துக்கு அர்த்தமருளுவார், இந்த பாசுரத்துக்கு அர்த்தமருளுவார் என்று நாங்களும் காத்துக் கொண்டிருக்க ஆழ்வான் இந்த பாசுரத்தை ஆரம்பிப்பார். பிறந்தவாறும் பிறந்தவாறும் பிரபோ பிறந்தவாறும் வளர்ந்தவாறும் மயங்கி விடுவார். மறுபடியும் தெளிந்து பிறந்தவாறும் என்று ஆரம்பிப்பார், மறுபடியும் மயங்கி விடுவார். இப்படியே மயங்கி மயங்கி இன்றைய தினத்தில் கடைசியில் காலக்ஷேபமே நடைபெறவில்லை. அவருக்காக நாங்கள் காத்திருந்தோம், காலக்ஷேபமே நடைபெறவில்லை என்றார். அதனாலன்றோ அவருக்கு ஆண்டான் என்பது கூரத்தாழ்வான் என்னும் திருநாமமானது ஏற்பட்டது. இப்படியாக ராமானுஜருக்கும் கூரத்தாழ்வானுக்கும் அநேக விதத்தில் பல பெருமைகள் சொல்லப்படுகின்றன. இன்னமும் இந்த சம்பிரதாயத்தில் நாம் அறியக்கூடிய அதிசயங்கள், அற்புதங்கள், மகான்களுடைய சரித்திரங்கள் உள்ளன. இப்பொழுது கூரம் என்னும் இந்த திருத்தலத்திலிருந்து நாம் விடை கொள்கிறோம். மேலும் சந்தர்ப்பங்களில் கூரத்தாழ்வானுடைய பெருமைகளையும் ராமானுஜருடைய அரும் பெருமைகளையும் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே வரப்போகிறோம்.